நம்ம இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்டேட்ஸ் கேன் சப்கிளாசிஃபை எஸ்சிஸ் ஃபார் கோட்டாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன ஒரு பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 2014ல நமக்கு ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ சப்கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறத பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எஸ்சிஸ்ல எஸ்சி அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம எஸ்சி எஸ்டிக்குலாம் வந்து தனியா ரிசர்வேஷன் பெர்சன்டேஜ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுல ஒரு உள்ஒதுக்கீடு சப்கிளாசிஃபிகேஷன் அதான் உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறத பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துருந்துச்சு சமீபத்தில். ஐ மீன் 2014 அந்த டைம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து மறுபடியும் வழக்குகள் போடப்பட்டுச்சு. அப்பீல்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 7 பேர் கொண்ட கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பெஞ்ச் பார்த்தோம்னா 60:1 அப்படிங்கிற அந்த மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்டேட்ஸ் ஹேவ் த ரைட் டு சப்கிளாசிஃபை ஷெட்யூல்டு காஸ்ட் நோட்டிஃபைட் இன் த பிரசிடென்ஷியல் லிஸ்ட் ப்ரொவைட் தெம் மோர் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, நமக்கு பிசி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருந்துச்சு. அத நம்ம கிளாசிஃபை பண்ணி எம்பிசி அப்படின்னு சொல்லி மாத்தி வச்சிருக்கோம். இல்லையா? அதே மாரி தான் எஸ்சி, எஸ்டி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள நம்ப உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறத தரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, எஸ்சி, அருந்ததியர்களுக்கு தனியா ஒரு 3% நம்ம குடுத்துருக்கோம் உள்ஒதுக்கீடு. கரெக்ட்டா? அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள பண்ண முடியும். மாநில அரசாங்கங்களுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்ப இந்த தீர்ப்புல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகிள் 15ல 4 அண்ட் ஆர்டிகிள் 16ல 4 படி அவங்களுக்கு வந்து கல்வியிலயும், வேலை வாய்ப்பிலயும் வந்து ஆ அந்த கம்யூனிட்டீஸ் வந்து இப்போ எஸ்சி வகுப்புகளுக்குள்ளேயே பார்த்தோம்னா, பல்வேறு சமூகங்கள் வந்து இருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு சமூகம் வந்து ரொம்ப கம்மியா ரெப்ரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அதனுடைய தரவுகள் இருக்கிறப்ப அரசாங்கம், மாநில அரசாங்கம் கிட்ட அவங்க கம்மியா தான் ரெப்ரசென்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற தரவுகள் இருக்கப்ப, அவங்களுக்கு ஒரு உள்ஒதுக்கீடு தர்றது மாநில அரசாங்கத்தினுடைய உரிமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கேஸ்ல சொன்ன ஒரு விஷயம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம். மாநில அரசாங்கங்களுக்கு இந்த சப் கிளாசிஃபிகேஷன் பண்றது, உள்ஒதுக்கீடு குடுக்கறதுக்கான அதிகாரத்த வந்து உச்சநீதிமன்றம் மாநில அரசாங்கங்களுக்கு வந்து குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப இது ஒரு முக்கியமான ஜட்ஜ்மென்ட்டா இருக்கு. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அருந்ததியர் ரிசர்வேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம 2009ல கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு உள்ஒதுக்கீடு எல்லாமே இருக்க தான் செய்யுது. பிரச்சனை இல்ல. இருந்தாலும் இதுக்கப்புறமும் ஏதாவது ஒரு மாநில அரசாங்கம் உள்ஒதுக்கீடு எஸ்சி, எஸ்டி வகுப்புகளுக்குள்ள உள்ஒதுக்கீடு கொண்டு வரணும் அப்படின்னா, அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஜட்ஜ்மென்ட்ல நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்தது பார்த்தோம்னா, தமிழகத்த பொறுத்தவரைக்கும் ஒரு விருது முக்கியமான விருது குடுத்திருக்காங்க. என்ன விருது அப்படின்னு பார்த்தோம்னா, குமரி ஆனந்தன் டூ ரிசீவ் தகைசால் தமிழர் அவார்ட். ஓகேங்களா? முன்னாள் காங்கிரஸ் லீடரா இருந்த குமரி ஆனந்தன் அவர்களுக்கு வந்து தகைசால் தமிழர் விருது வந்து வழங்க போறாங்க. 2024ஆம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது பெற்றவர் யார் அப்படிங்கிறது கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு அவார்ட். தமிழர்களுக்கும், தமிழ் மொழிகளுக்கும் தமிழர்களுக்கும், தமிழ் மொழியோட வளர்ச்சிக்கும் வந்து தொண்டாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து இந்த தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறது வழங்கப்படுது. சரிங்களா? ஸோ முதல்ல எப்போ இந்த அவார்ட் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, 2021ல தான் இந்த தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. முதல்ல யாருக்கு குடுத்திருப்பாங்க அப்படின்னா, சங்கரையா கம்யூனிஸ்ட் லீடர் சங்கரையா அவர்களுக்கும், அடுத்ததும் கம்யூனிஸ்ட் லீடர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு குடுத்திருப்பாங்க. பின்னர் பார்த்தோம்னா, போன வருஷம் வீரமணி அவர்களுக்கு குடுத்திருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எந்தெந்த வருஷம் யார் யாருக்கு குடுத்தாங்க. நல்லக்கண்ணு ஃபர்ஸ்ட் வந்து சங்கரையா வருவாரு. அப்புறமா நல்லக்கண்ணு, அப்புறமா வீரமணி அவர்கள். கடைசியா பார்த்தோம்னா, இந்த வருஷம் வந்து குமரி ஆனந்தன் அவர்களுக்கு வந்து குடுத்திருக்காங்க. ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு விருது. கண்டிப்பா பார்த்து வச்சுக்கங்க. சரியா? ஸோ 2 முக்கியமான விஷயங்கள பத்தி பார்த்திருக்கோம். கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒலிம்பிக்ல இன்னொரு மெடல் வந்திருக்கு. ஸோ ஒலிம்பிக்க பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்வப்னில் குசேல் அப்படிங்கிறவரு வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி நமக்கு 2 மெடல்ஸ் வந்துருச்சு. 2மே பிரான்ஸ் தான். மனு பாக்கர் வந்து இண்டிவிஜுவல் ஷூட்டிங்ல வின் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, மனு பாக்கர் இண்டிவிஜுவல் ஷூட்டிங்ல வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஒரு பிரான்ஸ். ஓகேவா? அடுத்தது மனு பாக்கரும், சரோப்ஜித் சிங் அவங்க 2 பேரும் சேர்ந்து டீம் ஷூட்டிங்ல ஒரு பிரான்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க. இப்ப ஸ்வப்னில் குசேல் அப்படிங்கிறவரும் அவரும் ஷூட்டிங்ல தான் ஒரு பிரான்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. இது ரைஃபிள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தோம்னா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க. நமக்கு ஸ்வப்னில் பார்த்தோம்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா யார் யாரு எந்தெந்த ஊரை சேர்ந்தவங்க, என்ன கேம்
சேர்ந்தவங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்த ஒலிம்பிக்ல வாங்கக்கூடிய 3வது பதக்கமா இருக்கு. சரிங்களா? 3மே வந்து வெண்கல பதக்கங்கள் தான் இந்தியா வந்து வாங்கியிருக்கு. சரியா? ஸோ மத்தபடி பார்க்குறப்ப இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்த முக்கியமான செய்திகள் தான் நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் நாளைக்கு இந்து பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.